வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். எல்லாரும் பொங்கல் வச்சிருப்பீங்க, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் அப்படின்னு ஜமாய்ச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சந்தோஷமா கொண்டாடி இருப்பீங்க. ஏன்னா கொண்டாடணும், இது நம்முடைய தமிழர் திருநாள். அதுவும் நம்முடைய உழைப்பிற்கு கிடைத்த பலனை நாம கொண்டாடி மகிழக்கூடிய ஒரு தினம். நாம அவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுவோம், நெல்மணிகளை விதைப்போம், காய்கறிகளை விதைப்போம், பருவம் பார்த்து பயிரிடுவோம். அப்போ அதன் பிறகு இந்த பயிர் வளர்வதற்கான எந்தெந்த இயற்கைகள் நமக்கு கைகூடி வந்ததோ அந்த இயற்கையும் போற்றி, எந்த நம்முடைய உயிர் நாடியான ஆடு மாடுகளோட பங்கு அதுல மிக முக்கியமா இருக்கும், உழுவதற்கு, உரம் போடுவதற்கு அப்படின்ட்டு எல்லா வகையிலும் அதனுடைய பங்குகளும் நமக்கு நிறைய இருக்கும். அப்ப இதெல்லாம் போற்று விதமா, அதற்கெல்லாம் நன்றி செலுத்தும் விதமா நாம அதை கொண்டாடி மகிழ்வோம். அறுவடை திருநாள் அப்படின்னு வேதாகமத்துல இது குறிப்பிடப்பட்டிருக்கும். ஏன் நான் இந்த பொங்கல் பண்டிகையை கொஞ்சம் உணர்வு பூர்வமாகவும் ஒரு மார்க்க ரீதியாகவும் நான் இதை பார்ப்பேன் அப்படின்னா, நான் பின்பற்றுகின்ற அந்த கிறிஸ்தவ மார்க்கத்திலையும் பழைய ஏற்பாடுகள்ல கூறப்பட்டது. ஏன்னா மனிதனே இறைவன் படைக்கிறான்னு பார்க்கிறோம். பார்த்துட்டு ஒவ்வொரு தாவரத்திற்கும் பெயரிடுவதற்கும், ஒவ்வொரு மிருக ஜீவன்களுக்கு பெயரிடுவதற்கும் உரிமையை அவன்கிட்டயே கொடுக்குறாரு, அவனே பெயரிடுறான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, நீங்க இதுல உள்ள புல் பூண்டுகள், மழை பெய்யும் போது புல் பூண்டுகள் உங்களுக்கு கனிகளை தரும், விருட்சங்களை தரும், பயிர்களை தரும், நீங்க அதை உண்டு மகிழுங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த படைப்பின் வரலாறு சொல்லப்படும். அப்போ மனிதன் தான் ஒரு வேலையா தொழிலா செஞ்சது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விவசாயத்தை அப்படின்னு நமக்கு புரியுது. கண்டிப்பா செடி கொடிகள் இறைவன் படைப்புல தானா தோன்றி கனி கொடுத்தாலும் அதை பறித்து உண்ணணும். அடுத்த அறுவடைக்கு அந்த விதைகளை சேமிச்சு திருப்பி போடணும். எப்பவும் இறைவன் ஜீபம்பா காட்டிட்டே இருக்க மாட்டாரு, ஒரு வழியை காட்டி கொடுத்திருப்பாரு. அதன் பிறகு மனிதன் தான் அதை பண்படுத்தணும். அது ஒரு வாக்கியம் அழகா வரும், இதை பண்படுத்தவும் காக்கவும் அவருக்கு கட்டளை விடுவாரு. அதாவது மண்ணை பண்படுத்தணும், அந்த மரம் செடி கொடிகளை பாதுகாக்கணும், அதன் பலனை நாம சாப்பிட்டு அனுபவிக்கணும் அப்படிங்கறத நியதி. அப்போ இதுக்கு இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமா கொண்டாடப்படுகிற அறுவடை திருநாள் அப்படிங்கறதுதான் நாம் தமிழர்களாகிய நாம பொங்கல் திருநாள் அப்படின்னு கொண்டாடுறோம். பொங்கல் திருநாள்னா அறுவடை திருநாள் தான். வேதாகமத்துக்கும் இதுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனாலயே இது ஒரு மதத்திற்கான பண்டிகையா பார்க்கப்படல அப்படிங்கிறது. இப்போ நிறைய பேருக்கு அந்த கிறிஸ்தவர்களே நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு வந்திருக்கு, நிறைய பேர் கொண்டாடுறாங்க. என்ன ஒரு சின்ன வித்தியாசம்னா, தமிழர்கள் அப்படிங்கிறவங்க இந்த பொங்கலை கொண்டாடும் போது இயற்கையை சேர்த்து வழிபடுவாங்க. கிறிஸ்தவத்துல படைத்தவரை தான் வணங்கி பழக்கம், அவர் படைத்த பொருட்களை வணங்கி பழக்கம் கிடையாது, வணங்கக்கூடாது அப்படிங்கறதுனால இயற்கையை வழிபட மாட்டாங்க. ஆனா அந்த அறுவடை திருநாள்ல இதே மாதிரி இப்ப என்னென்ன பண்றாங்களோ அதே மாதிரி பொங்கல் வச்சு பழுதில்லாததை படைக்கணும், பழுதில்லாத ஆட்டுக்குட்டியில தான் நீங்க சமைக்கணும் அப்படின்னு நிறைய சட்டத்திட்டங்கள் உண்டு. அதன்படி செஞ்சு இறைவனை துதிப்பாடி மகிழ்ந்து சாப்பிட்டு மகிழ்வாங்க. அறுவடை திருநாளும் பொங்கல் திருநாளும் ஒண்ணுதான், இதுல எந்த மாற்றமும் இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. இப்படி இருக்கும்போது இப்ப எல்லாரும் பொங்கல் நல்லா கொண்டாடிருப்பீங்கன்னு நம்புறேன். அப்பா ஸ்டாலின் வேற 3000 ரூபாய் தந்திருக்காரு, நல்லாவே கொண்டாடி இருப்பீங்க. பட்டு வேஷ்டியும் பட்டு சேலையும் தந்ததா தகவல். இது மத சார்பற்றது. இப்ப கூட ஒரு பதிவு பார்க்க நேர்ந்தது. நாம் தமிழர் கட்சி அலுவலகத்துல பொங்கல் கொண்டாடினதுல தங்கை பாத்திமா பர்கானா சும்மா புகைப்படம் தான் எடுத்திருப்பாங்க. பொங்க வச்சதெல்லாம் மத்தவங்க புகைப்படம் எடுத்திருப்பாங்க. அந்த புகைப்படத்துக்கு கீழே சாத்தானின் பிள்ளைகள் பொங்கல் கொண்டாடுது அப்படிங்கிற மாதிரி நக்கலா போட்டிருக்காங்க. ஆனா இது சேகர் பாபு, பிரியா கிண்டுவாங்க, உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் கிண்டுற மாதிரி ஒரு எரியாத அடுப்புல கிண்டுவாங்க, பொங்காத பொங்க பானையில கையை வச்சுட்டு நிற்பாங்க, ஷூவை போட்டுக்கிட்டு எல்லாம் நிற்பாங்க. அந்த சம்பந்தமே இல்ல. கடவுள் வெறுப்பு கொள்கை கொண்ட திமுக பொங்கல் வைக்கும், சாமி கும்பிடும். அதே நேரத்துல அதிமுகவும் பொங்கல் வைக்கும், சாமி கும்பிடும். திருடர்கள் எல்லாம் சேர்ந்து தமிழர் திருநாள திருடி போய் திராவிட பொங்கல் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆளுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க, அந்த கட்சியில கூட்டணியில இருப்பீங்க, அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு மாத்தி அரியணை ஏற வைப்பீங்க. ஆனா அது நாம் தமிழர் கட்சி அலுவலகத்துல ஒரு இஸ்லாமிய மார்க்கத்தை சேர்ந்த ஒரு பெண் நிர்வாகி இதை செஞ்சா இவ்வளவு நக்கலும் நையாண்டியமா இருக்கு. பொங்கல் பண்டிகை மதம் சார்ந்ததும் இல்ல, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பொங்கல் பண்டிகைங்கிறது உழவர் திருநாள், அறுவடை திருநாள். அதுதான் இப்ப ஆரம்பத்துல அந்த வேதாகமத்தோட ஒப்பிட்டு சொன்னேன். இதே இஸ்லாமிய மார்க்கத்திலும் இது இருக்குது. அறுவடை திருநாள் அவங்களும் கொண்டாடுவாங்க, அவங்களுக்கும் சில பண்டிகைகள் இதே பழையற்பாடுங்கிறது இஸ்லாமியருக்கும் யாதேசம் ஒத்து போய் தான் வரும். இதே பண்டிகைகளை அவங்களும் கொண்டாடுவாங்க, வேற வேற பேரே தான் தவிர அதனுடைய அர்த்தம் விவசாயிகள் தங்களுடைய உழைப்பின் பிரதிபலனை இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமா அந்த கொண்டாட்டத்தை கொண்டாடி மகிழ்றதுதான். இது உங்களுக்கு இன்னும் புரியல. ஒரு பெண் எதையாவது சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, ஓட்டு போட்டா உங்கள் வீட்டு பெண்கள் தான், இந்த திருடர்களுக்கு ஓட்டு போட்டா உங்கள் வீட்டு பெண்கள் தான் திருடிகள் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஸ்டாலின் அவர்கள் நியாய விலை கடையில
எளிய மக்களாகிய உங்களுக்கு, ஏழை மக்கள்னு அவங்க உங்களை இன்னும் வச்சிருக்காங்க இல்லையா, இன்னும் 5க்கும் 10க்கும் 3000க்கும் 1000க்கும் ஏங்குற மாதிரி வச்சிருக்காங்க இல்லையா, இந்த ஏங்குற மக்களுக்கு என்ன தரத்துல வேட்டி சட்டை கொடுத்தாரோ அதே வேட்டி சட்டையை தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் கட்டியிருக்காப்புல, அதே வேட்டி சட்டையை தான் உதயநிதி, இன்பநிதி, துன்பநிதி எல்லாரும் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு என்ன சேலை நியாய விலை கடையில தந்தாங்களோ அதே ரக சேலையை தான், அந்த சேலையில ஒன்னதான் தூக்கி துர்கா ஸ்டாலின் அவர்களும் மருமக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே கட்டிக்கிட்டு கொண்டாடி இருக்காங்க. பாருங்க, அதனோட அது பளபளன்னு இருக்கு, ரொம்ப பட்டு மாதிரி ஜொலிக்குது, நமக்கு அப்படி இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அது உங்க கண்ணுக்கே விட்டுறோம், உங்க அறிவுக்கே விட்டுறோம், உங்க பார்வைக்கே விட்டுறோம். அவங்க எப்படி கொண்டாடுறாங்க, நீங்க எப்படி உங்களை கொண்டாட வச்சிருக்காங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா நானும் சேலையை பார்த்தேன், தலையணு உரைக்கி கூட தச்சு மாட்ட முடியாது. அதை தலையணு உரைக்கி தச்சு மாட்டோம்னா அதை வரைக்கிறதுக்கு இன்னொரு நல்ல உரை போடணும். அப்படிப்பட்ட ஒரு சேலையா காலங்காலமாங்க, என் சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன், காலங்காலமா இப்படிதான் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த எளிய பின்புலத்துல வளர்ந்த எங்க வீட்டுல கூட எங்க அம்மா அந்த சேலையை ஒரு நாள் கொடுத்தது கிடையாது. 300 ரூபாய் சேலை கூட கொடுக்க வேண்டாம், 100 ரூபாய்க்கே உடுக்கிற மாதிரி சீலைகள் இன்னைக்கு வரவும் செய்யுது. ஆடி தள்ளுபடியில போறீங்கன்னா 100 ரூபாய்க்கு 2 சேலை உடுக்கிற மாதிரி வெளியில உடுத்துட்டு போற மாதிரி விற்கிறாங்க. நீங்க அப்படி கூட யோசிச்சு கொஞ்சம் உடுக்கிற மாதிரி கொடுக்கலாம். நீங்க கொடுக்கறத கூட உடுத்த முடியாதபடி கொடுக்குறீங்க பாருங்க, அங்கதான் நிக்குது திராவிட மாடல் சந்திச்சிருக்கிற மாடல். சரியா? சரி, எப்படியோ இவங்க நம்பி நம்ம பொங்கலை கொண்டாடாம இருக்க போறது இல்ல. கண்டிப்பா இருக்கிறத வச்சு, இருக்கிற செழுமையை வச்சு நீங்க எல்லாருமே கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புறோம். இப்ப ஒரு முக்கியமான விஷயத்த நான் இந்த காணொலியில சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல ஓரிரு நாட்களுக்கு முன்னாடி கீரா அவர்கள் ஒரு நாவல் எழுதியிருந்தாங்க, அதை வெளியிட்டாங்க. அவர் அதுக்காக 8 வருட உழைப்பை போட்டிருக்காரு. ஏன் அவ்வளவு உழைப்பை போட்டிருக்காருன்னா, அவர் புலியை போகும் கதைங்கிறது ஒரு வாழ்வியல் சார்ந்தது. குமரிக்கண்டம் அப்படின்னு அழிந்து போனதா நம்பப்படுகின்ற ஒரு கண்டத்துல ஓரிரு நிகழ்வுகள் ஒரு கதையை சொல்ல வரனால அதுக்கான மெனக்கெடல் கொஞ்சம் நிறையவே அவர் கொடுத்திருக்காரு. அவரு அதுக்காகவே எப்பொழுதும் செலவழிச்சாரு இல்ல, அவர் இயக்குனரா இருக்கனால படம் இயக்க வேண்டியது இருக்கும். அதுக்கடையில இந்த வேலைகளையும் பார்த்து அவர் செதுக்கி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த புத்தகத்தை பத்தி கேள்விப்படும் போது, அதாவது இந்த புத்தகத்தை திறனாய்வு செய்வதற்காக நாம் தமிழர் கட்சி சார்ந்த தங்கை கார்த்திகா, சாட்டை துரைமுருகன் அவர்கள், அப்புறம் மணிச்சந்தில் அவர்கள், இவங்களதான் கூப்பிட்டிருந்தாங்க திறனாய்வு புத்தகத்தை பத்தி திறனாய்வு செய்து அதை பேசுறதுக்கு, அதை தொகுத்து வழங்குறதுக்கு தங்கை ஃபாத்திமா போனாங்க. கூடவே நானும் போயிருந்தேன். அப்ப கூட போகும்போதே எதை பத்தி ஃபாத்திமா நீங்க இன்னைக்கு தொகுக்க போறீங்கன்னு கேட்கும் போது அவங்க அக்கா குமரி அப்படிங்கிறது, சோ குமரி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சு. அப்ப நான் கேட்டேன், குமரினா குமரி கண்டம் பத்தியா அப்படின்னு கேட்டேன். ஆமா, ஏன்னா எனக்கு குமரின்னு ஒண்ணு எனக்கு உடனே எனக்கு செகண்ட் தாட்டே இல்ல, யோசிக்காம சொல்லிட்டு குமரி கண்டம் பத்தி தான் அப்படின்னு. ஆமாக்கா, குமரி கண்டத்துல ஒரு வரலாற்று புனைவு கதையா அது பண்ணியிருக்காரு போல அப்படின்ட்டு. குமரி அப்ப அந்த கண்டத்தோட ஸ்பெஷலோ இல்லைன்னா குமரியோட ஸ்பெஷலோ ஏதாவது சொல்லுங்கக்கா அப்படிங்கும்போது அதை பத்தி பேசிட்டு வரும்போது நான் இந்த குமரி கண்டத்தை பத்தி ஏற்கனவே சில சமூக வலைத்தளங்கள்ல காணொலிகள் பார்த்திருக்கேன். நிறைய விஷயங்கள் அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கேன். சிறு வயதுல பாட புத்தகங்களையும் படிச்சிருக்கேன். அப்போ ஆசிரியர்கள் சில விஷயங்களை சொன்னதெல்லாம் நமக்கு திருப்பி அது நம்ம மூளைக்கு அப்படி பொறி தட்டும். இப்படி எல்லாம் இருக்கிறதுல நம்ம தமிழர்களா அதுல ஒரு ஆர்வம் நமக்கு இருந்துச்சு. அப்ப என்னுடைய புரிதலே என்னவா இருந்துச்சுன்னா, குமரி கண்டம்ங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கும். ஒரு ஆழி பேரலையால அழிஞ்சதாதான் நம்முடைய இலக்கியங்களும் சொல்லுது. நம்முடைய சிலப்பதிகாரத்துல இருந்து இலக்கியங்களும் ஒரு ஆழி பேரலையால ஒரு கண்டமே, தமிழர்கள் வாழ்ந்த கண்டம் அழிஞ்சதா சொல்லுது. அதுல இருந்துதான் தமிழர்கள் சிதறி இருப்பாங்க, உலகம் முழுவதும் பரவி இருப்பாங்கன்னு நம்பப்படுறதா சொல்லப்படுது. நான் கிறிஸ்தவ மார்க்கத்துல எங்களுடைய மார்க்கத்தின்படி வேதாகமம் வாசிக்கும் போது நான் ஒரு 3 தடவை வாசிச்சிருப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3ஆவது தடவை எனக்கு வாசிக்கும் போதே மனசுக்குள்ள நிறைய சொல்லுது. நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய காணொலிகள் பாக்குறோம். நமக்கும் அந்த வேதாகமத்தை படிக்கும் போது ஒரு உள்ளுணர்வு, இது எதுவுமே உடனே நான் பெரிய தீர்க்கதரிசி, நான் பெரிய அப்படியே ஸ்பிரிச்சுவலா, அதாவது ஆன்மீகத்துல அப்படியே கடைஞ்சு எடுத்து அதன் ஆழத்துக்கு போய் எடுத்துட்டு வரேன்லாம் நான் சொல்ல வரல. தயவு செய்து நான் அப்படி நினைக்காதீங்க. ஒன்னு வாசிக்கும் போது நம்ம கேள்விப்பட்ட பல விஷயத்த நம்முடைய உள்ளுணர்வு சேர்த்து வைத்து கோத்து வைத்து ஒரு உணர்வை தரும். அந்த உள்ளுணர்வை தான் நான் இங்க பகிர்ந்துக்கிறேனே தவிர நான் பெரிய ஆராய்ச்சியாளரோ, நான் பெரிய ஆய்வாளரோ, நான் பெரிய ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்தை கரைச்சி குடிச்சவங்களோ, மார்க்கத்துல மூழ்கி முத்தெடுத்தவளோ அப்படியெல்லாம் எனக்கு கிடையாது. எனக்கு அந்த 3ஆவது தடவை வேதாகம் வாசிக்கும் போது எனக்கு உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா, ஒருவேளை நோவா காலத்துல இந்த பெரிய ஆழி பேரலை அதாவது 40 நாள் விடாம மழை பெஞ்சதுனால உலகமே தண்ணியில மூழ்கிடுச்சு. எல்லா கண்டங்க அப்ப 5 கண்டம் 7 கண்டம்லாம் கிடையாது. அந்த காலத்துல 3 கண்டமோ 2 கண்டமோ தான் இருந்திருக்கும். அதனால ஃபுல்லாவே அது மூழ்கிடுச்சு. அப்புறம் ரொம்ப நாள் அவங்க ஒரு பேழைன்னு ஒண்ணு, படகு இப்ப புரியறதுக்காக சொல்லுவாங்க, அது படகு கிடையாது, ஒரு பெரிய பேழை, ஆயிரக்கணக்கான ஜோடிகள் உள்ள இருக்கிற அளவுக்கு
பெருசா கட்டப்பட்ட ஒரு பேழை, தண்ணி புகாது ஆனா காத்து வரும், அந்த மாதிரி ஒரு பேழையை தான் இறைவன் சொன்னதால நோவான் ஒருத்தர் வந்து அதை கட்டி தப்பிச்சு அந்த அது வத்துற வரைக்கும் அதுக்குள்ளேயே இருந்து அத்தனை நாட்கள் கூட சாப்பாடுகள் எல்லாம் எடுத்து வச்சு அவங்க சாப்பிட்டு அப்புறம் அந்த ஒரு குடும்பமும் அதுல வந்து ஜோடி ஜோடியா தான் அதுல சேர்த்திருப்பாரு. எல்லா இடத்துலயும் ஒவ்வொரு ஜோடிகளை தான் சேர்த்திருப்பாரு, ஏன்னா இனப்பெருக்கத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் அது வந்து ரொம்ப வருஷத்துக்கு கிட்டத்தட்ட வருஷக்கணக்கா அந்த தண்ணி வத்துறதுக்கே ஆகி மிதந்துகிட்டே இருந்து ஒரு சுத்தமா கொஞ்சம் தண்ணி வத்தி தர தெரிஞ்ச பிறகு அது தர தட்டி நிற்கும். அதுக்கு பிறகு அவங்க வந்து வெளியில வந்து அவருக்கு 3 பசங்க சேம் காமியாப்பேதுன்னு இவங்க மூலமா தான் அடுத்து வம்சம் வந்து விருத்தியாகும் அப்படின்னு போகும். அடுத்துதான் நாம இப்போ வரைக்கும் வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிறது அந்த வேதாகம கூற்றின்படி நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம். அப்ப நான் அதை பத்தி சமீப காலத்துல நிறைய இது பார்க்கும்போது எனக்கு இப்போ திருப்பி எப்படி கனெக்ட் ஆகுதுன்னா, அப்போ இந்த ஆழி பேரலை ஒண்ணு வந்ததுங்கிறத எல்லா வேதமும் சொல்லுது. இஸ்லாம் மார்க்கமும் சொல்லுது, கிறிஸ்தவ மார்க்கமும் சொல்லுது, மற்ற இங்க இந்தியாவுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மார்க்கங்களும் ஆழி பேரலை வந்தது, கண்டங்கள் வந்து ஊர் மூழ்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கற்பனை கதைகளாகவும் சொல்றாங்க. பிற வெளிநாட்டு கதைகள்லையும் வெளிநாட்டு மற்ற பிற வேதாகமங்கள் எல்லாத்துலயுமே ஒரு ஆழி பேரலையை பத்தி சொல்லி ஊரு வந்து தண்ணிக்குள்ள மூழ்கிடுச்சு அப்படிங்கிற இதுகள் இருக்குது. அப்போ அது உண்மையாவே ஒண்ணு நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. அப்ப இந்த ஆழி பேரலையில உள் புகுந்த ஒரு கண்டம் குமரி கண்டமாக இருக்கலாம். அப்போ இது வேதாகமத்துல சொல்லப்பட்ட காலகட்டத்துல இருந்த ஒரு கண்டமா இருந்திருக்கலாம். அதுக்கு பிறகு அது வந்து நீங்க சொல்ற வேதாகம காலம் வந்து மத்திய தரைக்கடலை மத்திய, அதாவது பூமியோட மத்தியில இருக்கு, ஆனா குமரி கண்டம்ங்கிறது ஒரு முனையில இருக்கு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய அதாவது குமரி கண்டத்தோட வரலாறு வாக்கீரா அவர்கள் எழுதும்போது அந்த அட்டைப்படத்துல என்ன போட்டிருக்காருன்னா, கொற்றவைக்கு பின் 50,000, திருவள்ளுவருக்கு முன் 90,000 அப்படின்னு போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் ஆயிருக்கு. அப்போ அத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டங்கள் 1-2 தான் இருந்திருக்கலாம். இந்த ஆழி பேரலையால மூழ்கி வேற இது மூழ்கவும் வேற தர தட்டி மேல வந்திருக்கலாம், மற்ற கண்டங்கள் வந்திருக்கலாம். இதுக்கடையில கண்டங்கள் இடம் விட்டு இடம் நகர ஆரம்பிச்சிருக்கு பல பருவ சூழ்நிலைகள்ல, அதனால நகர்ந்திருக்கலாம். சொல்லப்படுது ஆப்பிரிக்காவும் இந்தியாவுமே ஏகதேசம் இந்த குமரி கண்டத்தால இணைக்கப்பட்ட பகுதியா தான் இருந்தது, அப்புறம் தான் பிளந்தது அப்படின்னு சொல்றாங்க. இலங்கை நம்மளோட கன்னியாகுமரி இதோட ஒட்டிதான் இருந்தது, அப்புறமே இதே கடல் அலைகளாலதான் பிரிஞ்சுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நாள்பட்ட நகர்வுகள் இருந்த காலத்துலதான் இதெல்லாம் வருது. அப்போ இதெல்லாமே நாள்பட்ட நகர்வுகள் மில்லியன் கணக்கான ஆண்டுகள். இப்போ பைபிள் வேதாகமத்துல ஆதாம் ஏவாள் காலத்தை எல்லாம் குறிப்பிடும் போது இத்தனாவது ஆண்டுகள் சொல்ல முடியல, அத்தனை ஆண்டுகள் பின்தங்கி அது இருக்குது. அப்ப அந்த ஆண்டுகள் இதெல்லாம் கணக்கிடும் போது இந்த குமரி கண்டம் இருந்தது உண்மை. ஏன் அதே மாதிரி தமிழர்கள் தான் பூர்வக்குடிகள், தமிழ் தான் பூர்வ தொல்மொழி அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மை அப்படின்றது எனக்கு வந்து புலனாகுது. இதெல்லாமே என்னுடைய யூகங்கள் பலதரப்பட்ட ஆய்வுகள் சொல்றதை வச்சு எனக்கு தோணக்கூடிய ஒரு புரிதல் இது அப்படி இருக்குது. அப்போ இப்ப பாத்தீங்கன்னா குமரி கண்டத்துல வந்துதான் அப்போ இப்போ தமிழர்களாகிய நாம வந்து தமிழ் தான் மூத்த குடி, தமிழ் மொழி தான் மூத்த மொழி அப்படின்னு நம்ம சொல்றோம்னா பெருமைக்கு சொல்றோம், இட்டு கட்டி சொல்றோம்னு சொல்லலாம். ஆனா அத்தனை ஆராய்ச்சியாளர்களும் அத்தனை வெளிநாட்டு ஆராய்ச்சியாளர்களும் எழுதி வச்சுட்டு போறது, அவங்க ஆராய்ச்சியின் முடிவுல சொல்றது என்னன்னா தமிழ் குடிதான் மூத்த குடி, தமிழ் மொழிதான் மூத்த மொழி அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்னோட பார்வை வந்து ஆதாம் ஏவாளை இறைவன் படைத்த இடமே அதான் இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கனெக்ஷன் வருது. இதை படிக்கும் போதும் இங்க சமூக வலைதளங்கள்ல உள்ள கதைகள் இந்த இதுகள் பார்க்கும்போது குமரி கண்டத்தை பற்றிய ஆராய்ச்சியாளர்கள் அதை வெளிப்படுத்துற விதம் எதுவுமே நமக்கு ஆவணமா இல்லாட்டியும் அவர்கள் வெளிப்படுத்துற விதங்கள் எல்லாமே நாம வந்து கோத்து பார்க்கும்போது அது எங்க போய் நிற்குதுன்னா ஆதாம் ஏவாள் காலத்துல போய் நின்ன மாதிரி இருக்கு. அப்போ ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இறைவனுடைய மொழியே தமிழா இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்படின்னா இறைவனுடைய மொழி தமிழா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவர் படைச்ச முதல் குடியும் தமிழா தான் இருந்திருக்கணும். அப்ப ஆதாம் ஏவாள் வம்சங்கள் அந்த இதுவே தமிழா தான் இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம். இதெல்லாம் என்னுடைய எண்ணம் தான், இதை உடனே வந்து இட்டு கட்டி சொல்றாங்க அப்படியெல்லாம் என்னுடைய புரிதலை நான் பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். இப்போ இவ்வளவு மொழி வந்தது அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா ஒரு கட்டத்துல அதாவது நோவா காலத்துக்கு அப்புறமா மக்கள் வந்து ஒரே பாஷையில ஒரே மொழியில தான் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்க ஒரு கோபுரத்தை கட்டி வந்து நாங்க பெருமைக்காக ஒரு கோபுரம் கட்டுவோம்னு இறைவனை மறந்துட்டு ஒரு கோபுரத்துக்கு மேல தங்களுடைய நாட்டத்தை வைக்கும் போது இறைவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துருது. நீங்க வந்து நான் இவ்வளவு தூரம் கொண்டு வந்தது, நான் உங்களை இவ்வளவு பெரிய மலைக்கு தப்பிச்சு நான் கொண்டு வந்திருக்கேன், நீங்க என்ன விட்டுக்கிட்டு செங்கலுக்கும் மாளிகைக்கும் நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, உங்களுக்கு நான் என்ன செய்யறேன் பாருங்கன்னு அவங்க கெட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒவ்வொருத்தரையும் தாறுமாறா பேச வச்சிடுறாரு.
அது வரைக்கும் இப்ப தமிழ் மொழி பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு அவங்க தமிழ் தான் பேசிட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு ஒருத்தர் பார்த்தா தமிழ்ல பேசுறாரு, இன்னொருத்தர் பார்த்தா வேற ஏதோ ஒரு பாஷையில பேசுறாரு, இன்னொருத்தர் இன்னொரு பாஷையில பேசுறாரு, இன்னொருத்தர் ஒரு 1000 பேர் இருந்திருப்பாங்கன்னா 1000 பேரும் 1000 பாஷையில பேசுறாங்க. 1000 மொழியில வேற வேற பேசினோம்னா அவங்களுக்குள்ள ஒரு திகில், ஒரு பயம் வந்துருது. பயம் வந்து இங்க ஏதோ நடக்குது, ஏதோ ஒரு சாத்தானிய அமானுஷ்ய ஒரு சக்தி இங்க வந்துருச்சு. இந்த மக்களுக்கு இப்ப தமிழ் பேசுறவங்களுக்கு மத்தவங்களை பார்த்தா பைத்தியக்காரங்களா தெரியுது, இன்னொரு மொழி பேசுறவருக்கு இவங்க பார்த்தா பைத்தியக்காரத்தனமா தோணுது. இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு ஒரு வித பயத்துல என்ன செஞ்சிடறாங்கன்னா தெரிச்சு ஓடிடுறாங்க. இந்த தெரிச்சு ஓடிதான் இவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலயும் போய் அவங்களுக்கு அன்னைக்கு இறைவன் வாயில என்ன மொழியை வச்சாரோ அதை பேசி பேசி தங்களுடைய வம்சங்களை விருத்தி பண்ணியிருக்கலாம். அப்படிதான் இத்தனை பாஷைகள் இத்தனை மொழிகள் வந்திருக்கும். அந்த மூலப்பொருள் தமிழ்ங்கிறது தமிழா இன்னைக்கு இருக்குது அப்படிங்கறதும் என்னுடைய யூகம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா உலகம் முழுவதும் தமிழர்கள் இருக்காங்க. இப்ப இந்த நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அத்தனை வெளிநாட்டுக்காரங்களும் வருவாங்க, சுற்றுலா தலம் மாதிரி வந்துட்டு போவாங்க. பாண்டிச்சேரியில மட்டும் ஒரு சில வெளிநாட்டவர்கள் குடியுரிமை வாங்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்தியாவிலும் பல இடங்கள்ல ஒரு சிலர் தான் குடியுரிமை வாங்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க. யாருமே பூர்வீகமா இங்க இருக்க மாட்டாங்க. வெள்ளையர்கள் காலத்துல வந்தவங்க ஒரு சிலர் இருந்துட்டு போவாங்க. அதே மாதிரி இந்த ஆரியர்கள் 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்களே இந்த ஆரியர்கள், இவங்களும் வெளிநாட்டுக்காரங்க, இதே ஐரோப்பியர்கள் தான். அவங்களும் வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க வந்து ஐரோப்பிய பூர்வ குடிகள் தான், நம்முடைய பூர்வ குடிகள் கிடையாது. வந்து இருந்துட்டு போவாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க தமிழர்கள் இருக்காங்க. எந்த ஒரு சின்ன கண்டத்தை எடுத்தாலும், மாலத்தீவு இல்ல இவ்வளவு தீவா இருந்தாலும் அங்க பாத்தீங்கன்னா அங்கேயும் தமிழர்கள் இருக்கதான் செய்யாங்க. தமிழர்கள் இல்லாத கண்டங்கள், நாடுகள், ஊர்கள் இல்ல அப்படிங்கிறது இருக்கு. இன்னும் பல நாடுகள்ல தமிழ் சார்ந்த ஊர் பேர்கள் இருக்குது. உலகம் முழுக்க விரவி வாழ்றது இன்னைக்கு வரைக்கும் தமிழர்கள் தான். மத்தவங்க வருவாங்க போவாங்க, ஒரு சில இனங்கள் தான் இங்க இருக்கும், ஒரு சிலர் இருப்பாங்க. அப்படியே உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா இனமும் இந்தியாவில இருக்காது. ஆனா தமிழனும் எல்லா இடத்துலயும் இருக்கு, எல்லா கண்டத்திலயும் இருக்கு. இதை வச்சு இதெல்லாம் தான் நமக்கு ஆதாரம். எதுவுமே இன்னைக்கு இருக்க டெக்னாலஜி நுட்பங்கள் அன்னைக்கு இல்ல. எல்லாமே காலத்தால அழியப்பட்டு புதையப்பட்டு வேற போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த கண்டத்தை ஏன் வந்து தோண்டி பார்க்க விட மாட்டேங்குது. இப்படி ஒரு குமரி கண்டம் புதைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இதை விட ஆழமான டைட்டானிக் கப்பல், இதை விட ஆழமான பிரதேசங்கள் எல்லாம் ஊடுருவி போய் புதிய புதிய கடலின் ஆழத்துல போய் புதிய உயிரினங்கள் புதிய புதிய விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அவ்வளவு ஆழத்துல வந்து நெருப்பு ஆறு ஓடுது, அவ்வளவு ஆழத்துல எரிமேல வெடிச்சு செதறுது, இதெல்லாம் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. ஆனா எட்டக்கூடிய தூரத்துல இருக்கக்கூடிய குமரி கண்டத்தை ஆய்வு பண்றதுக்கு ஆரிய அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் மனசு இல்ல, ஆரியனுக்கும் மனசு இல்ல, இந்த திராவிடனுக்கும் மனசு இல்ல, கேட்டா காசு இல்ல. ஆனா கடற்கரையில ஏக்கர் கணக்குல வாங்கி கோடி கணக்குல கல்லறை கட்ட காசு இருக்கும். தேங்காய் சிலை வைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் முஸ்திப்பா வந்து நின்று தேங்காய் சிலை வைக்கிறதுக்கு எங்ககிட்ட 80 கோடி 90 கோடி இருக்கும். அடுத்து வந்து எங்கேயாவது பள்ளி கட்டுற மாதிரி சதுப்பு நிலத்துல கொண்டு பள்ளிக்கூடங்கள் கட்டுறதுக்கு, மருத்துவ வளாகம் கட்டுறதுக்கு, மருத்துவமனைகள் கட்டுறதுக்கு, இதுக்கு காப்பீட்டு நிறுவனங்கள் எல்லாம் நடத்துறதுக்கு எங்களுக்கு காசு இருக்கும். ஆனா இந்த குமரி கண்டத்தை பத்தி ஆராய்ச்சிக்கு இந்த ஆரிய அரசுக்கும் மனசு காசு இருக்காது, திராவிட அரசுக்கும் காசு இருக்காது. ஏன்னா இது தெரிஞ்சிச்சுன்னா, இது ஆவணமாச்சுன்னா தமிழ் தான் மூத்த மொழி, தமிழ் குடிகள் தான் மூத்த குடி அப்படிங்கிறது ஆதாரபூர்வமா தெரிஞ்சிடும். அப்புறம் இங்க திராவிடனுக்கும் ஆரியனுக்கும் வேலை இல்ல, மூஞ்சி பொசுங்கி போயிடும். அப்படிங்கிறதுக்காக தான் இதை திட்டமிட்டு. ஏன்னா எத்தனையோ வெளிநாட்டுக்காரர்கள் நாங்க காசை போட்டு இதை ஆராய்ச்சி பண்றோம்னு கேக்குறாங்க, நாங்க இந்த செலவை ஏத்துக்கிறோம், எங்களுக்கு அனுமதி மட்டும் தாங்கன்னு கேக்குறாங்க. இந்த ஆரிய கள்ளர்களும் இந்த திராவிட கள்ளர்களும் இதுல கை கோத்துக்கிட்டு விட மாட்டேங்கிறாங்க. அந்த குமரி கண்ட கதையில கீரா அவர்கள் எழுதிய புனை கதையிலையும் பெண்களின் வீரத்தை தான் போட்டியிருக்காரு. ஏன்னா ஆதி காலத்துல பெண்கள் தான் வீரமா இருந்தாங்க, வேட்டையாடினாங்க, தனக்கானவனை அவங்கதான் தேர்ந்தெடுத்தாங்க. அவங்கதான் எல்லாத்தையும். அவதார் படம் பாத்தீங்கன்னா கூட தெரியும், ஒரு சின்ன அவதார் மாதிரி தான். நான் அட்டப்படத்தை பார்த்த உடனே நினைச்சிட்டேன் இது ஒரு குட்டி அவதார் தான் அப்படிங்கிறது. அதுல எப்படி ஒரு பெண் வந்து ஒரு மிருகத்தை தன்னுடைய உணர்வு பூர்வமா இயங்கி அதை வந்து கட்டுப்படுத்தி வைப்பாளோ, அது மாதிரி ஒரு ஒரு கொடூரமான மிருகத்தை, அந்த மிருகத்தை இதுவரைக்கும் கொன்னுதான் பிடிச்சதா சரித்திரமா. ஆனா அதை அந்த குமரி அப்படிங்கிற அந்த நாவல்ல வரக்கூடிய கதாநாயகி எப்படி லாபகமா அதோட போரிட்டு தன் கட்டுப்படுத்தி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் தன்னுடைய காதலனுக்காக கொண்டு வாரா அப்படிங்கிற கதையும் கிளை கதைகளும் இன்னும் பிற கதையான குமரி கண்டம் 49 நாடுகளை கண்டோம்னு சொல்லுது. அப்போ ஓரிரு இன்னும் அதுல இருக்கக்கூடிய இன்னும் சில பிற நாடுகள்ல என்னென்ன வந்துச்சு, ஏன் சண்டை வந்துச்சு, எப்படி இன பகை வந்துச்சு அப்படிங்கறத கொண்டு வந்துட்டு கடைசியா அதுல நான் முத்தாய்ப்பா சொல்ல வந்தது எதுனா வேதாகமத்துக்கும் இதுக்கும் உள்ள ஒரு பொருத்தத்தை தான் நான் சொல்ல வரேன். அதுல கதையில அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, குமரி கண்டம் அழிய போறத அந்த காலத்துல
புத்திசாலிகள். இப்போ எங்க வேதாகமத்தில் தீர்க்கதரிசிகள் இறைவன் வந்து சொல்லுவாரு, அது தீர்க்க தரிசனமா அவருக்கு தெரியும். அவங்க வந்து இங்க சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க. நோவாக்கு கூட இறைவன் சொன்னதாகவும் சொல்லப்படும் தீர்க்கதரிசிம்பாங்க. அதே மாதிரி அந்த அந்த காலத்துல வாழ்ந்த தீர்க்கதரிசிகள், அதாவது எதிர்காலத்தை என்ன நடக்க போகும்னு கணிக்கக்கூடிய அந்த நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கூடிய சீக்கிரத்துல ஒரு பெரிய ஆழியலை வரப்போகுது, அதுல நம்முடைய கண்டம் அழிய போகுது, அதுக்கு வந்து எல்லாரும் தயாராகுங்க அப்படின்னு அவங்க கூடி யோசிக்கும் போது என்ன பண்ணலாம், கடல் ஆழி பெருங்கடல் வந்தா நம்ம கண்டமே மூழ்கிறோம், ஒரு உயிர் கூட தப்ப முடியாது. ஆனா நம்முடைய நாம தான் இப்ப மனிதர் குமரி கண்டம் தான் மனிதர்களா இருக்குது. அப்போ வேற எங்கேயும் இந்த கட்டத்திலயும் மனிதர்கள் இல்லை அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அப்போ நாம நம்முடைய வம்சம் பெருக்கணும், இந்த மனித இனம் அழிஞ்சிடக்கூடாது, இந்த உலகம் அழிஞ்சிடக்கூடாதுன்னா நாம எங்க தப்பிச்சு போய் வேற நிலத்துக்கு போகணுமோ அங்க போய் ஆகணும். அதுக்கு ஒரே வழி கடல். ஏன்னா கடல் சூழ்ந்துருச்சுன்னா அது தண்ணியில மிதக்கிற ஒரு பொருளை தான் நம்ம போய் ஆகணும் தான் அவங்க வந்து மரத்தை வந்து வெட்டி பேழை மாதிரி, இந்த நோவா காலத்துல கூட பேழைன்னு தான் அதை சொல்லியிருப்பாங்க, என்ன மூழ்கும் திமிழ் அது மாதிரி பண்ணி அதுலதான் காற்று போகும், ஆனா தண்ணீர் ஏறாது. அதுல கூட அப்ப அவங்க பச்சை மரங்களை, வளமான மரங்களை வெட்ட மாட்டாங்களாம். இத்து போய் இனி இதுக்கு மேல மரங்கள் போதனே இல்லைன்னு வருமா. அப்ப அது ஒரு 1000 வருஷம் ஆனாதான் அந்த மாதிரி வருமா. அப்படிப்பட்ட மரங்களா தேடி பிடிச்சி அவங்க நினைச்சிருந்தா எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக எல்லா மரத்தையும் வெட்டி பேலை செஞ்சு எல்லாரும் தப்பிச்சிருக்கலாம். ஆனா அவங்களுடைய மனசாட்சிப்படி அவங்க பச்சை மரங்களையோ வளமான மரங்கள் வெட்ட மாட்டாங்கிறதுனால எந்த மரங்கள் அவங்களுக்கு அன்னைக்கு வாட்டமா செத்து போய் இத்து போய் கிடைச்சதோ அத்தனை அந்த மரங்கள் மரப்பலகையில மட்டும் அவங்க அந்த குமிழ் பேலையே செஞ்சதுனால, குமிழ் பேலை அதுல செஞ்சதுனால அது எத்தனை வச்சு ஒரு 100 வந்துருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 பேர்ல ஒரு 100 பேர் தான் அதுல பயணிக்க முடியும்னா 100 பேரா அனுப்பி வச்சு அப்படி அவங்க மிதந்து வந்துதான் உலகம் முழுவதும் பரவி இருக்காங்க அப்படின்னு அந்த கதை சொல்லி முடியுது. ஆனா அதுல ஒரு சிறப்பு என்னன்னா, அப்ப கூட இந்த தமிழர்கள் எவ்வளவு தன்னலமற்றவர்களா இருந்திருக்காங்கன்னு பாருங்களேன். அப்ப அவங்க கூடி சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இதுல வந்து எல்லாருக்குமான பேழை தயாரிக்கிறதுக்கு மரம் இல்லை, ஏன்னா நம்ம பச்சை மரத்தை வெட்ட மாட்டோம். அப்போ இப்ப இருக்கக்கூடிய இந்த பேழையில தப்பிக்கிறதுக்கு நம்மள கொஞ்சம் பேருக்கு தான் முடியும். அப்போ இதுல அறிவானவர்களையும் வீரமிக்கவர்களையும் தேர்ந்தெடுங்க. இதுல யார் அறிவு செறிவா இருக்காங்க, யாரு வீரத்தில் சிறந்து விளங்குறாங்களோ அவங்களா பார்த்து அனுப்புங்க. ஒரு அறிவார்ந்த சமுதாயம் வளரட்டும், ஒரு அறிவார்ந்த மானுட சமூகம் பெருகட்டும் அப்படின்னு அந்த பேழைகள்ல அனுப்பின அத்தனை பேரும் அறிவாளிகளும் வீரர்களுமா. ஏன் இப்ப தமிழர்கள் அறிவார்ந்த சமூகம்னு அண்ணன் அடிக்கடி சொல்றாருன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன் தமிழர்கள் வீர செறிந்தவங்கன்னு அண்ணன் வந்து புஷ்டி உருக்கிட்டு சொல்றாருன்னு உங்களுக்கு புரியுதா? டிஎன்ஏல இல்லாம இதெல்லாம் பேசவே முடியாது, மரபுல இல்லாம இதெல்லாம் பேசவே முடியாது. நாம் தமிழர்னு வணங்குறாருன்னா நாம் அறிவார்ந்த சமுதாயம்ன்ற ஒரு வார்த்தையை வைப்பாரு, நாம் வீரம் செறிந்த சமூகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் வைக்கிறாருன்னா இந்த ரத்தத்துல இல்லாம அதை வைக்கவே முடியாது. இப்போ நான் நம்புறேன், என்னுடைய மார்க்கத்தின்படியும் இந்த குமரிக்கண்ட ஆய்வு அறிக்கைகள், அந்த காணொலிகள், இதை பத்திய தகவல்கள் எல்லாத்தையும் நான் கூட்டி சேர்ந்து பார்க்கும்போது நான் அடிச்சு சொல்றேன், தமிழ்தான் மூத்த மொழி, தமிழ் குடிகள் தான் மூத்த குடி.